குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? அப்பப்போ நடத்துகிறத அப்பப்போ படிக்கணும், அப்பப்போ எழுதி பார்த்துக்கணும். நான் நிறையா தரம் நடத்திக்கிட்டே இருக்கேன், அதனால் எனக்கு அத்துப்படியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் இப்போ தான் பார்க்குறீங்க. அதனால் நீங்களும் மேக்ஸில் வெல் டெவலப் ஆகணும்னா ஒன்றும் இல்லை, பார்க்குறத கேட்குறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு போட்டு பாருங்கள். எதை எடுத்தாலும் தப்பு வந்தது அப்படின்னா எகைன் கேட்டுட்டு போட்டு பாருங்கள். எத்தனை தரம் போட்டு பார்க்குறீங்களோ அத்தனை தரம் தான் மார்க் இருக்குது. புரிஞ்சுதா? இதில் ஏதாச்சும் சந்தேகம்னா கேளுங்க. சரி, இப்போ பாருங்கள், நாம் டுவெல்த்து கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் சாப்டரு எக்ஸாம்பிள் 227 பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸாம்பிள் 227. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு கண்ணு. இது 5 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. இதுக்கு 3 மெத்தடு சொல்லியிருக்கேன். உனக்கு எந்த மெத்தடு வேணாலும் நீ போடலாம், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ பாரு, இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கொடுத்துருக்காங்க. ஆர்குமெண்ட்டுக்குள்ளே இசட் -1 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு π/2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் ஆன்சரே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட கையில் 1 மார்க் இருக்குதுன்னு அர்த்தம். x² + y² ஈக்குவல் டு 1. இது 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. இதில் அவனே ஆன்சர் கொடுத்துட்டான். அப்போ கண்டிப்பாக கீ பிரகாரம் நம்மக்கிட்ட 1 மார்க் இருக்குது. இப்போ நம்ம பாருங்கள், இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இசட் -1 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 1. இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் -1. இங்கே இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1. இப்போ புரிஞ்சுதா? இதில் ஐ இல்லாத டேர்மு தனியாக, ஐ இல்லாத டேர்ம் எக்ஸ் -1 ப்ளஸ்ஸு ஐஒய். அதே மாதிரி ரியல் பார்ட் ஐ இல்லாத டேர்மு ஐ இருக்கிற டேர்ம் தனித்தனியாக பிரிக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐஒய். புரியுதா? கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தால் என்ன பண்ணுவோம்? காஞ்சுகேட்டால் மேலே இங்கேயும் பெருக்குவோம். காஞ்சுகேட்னா என்ன? இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு குறிய மாற்றுவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய்யால் மேலேயும் மல்டிபிள் பண்ணும், கீழேயும் மல்டிபிள் பண்ணும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை பாரு, இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு பிரதிட்டுக்கிற. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பு, ரியல் பார்ட் தனியாக பிரிக்கிற, இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்கிற. அதே மாதிரி கீழேயும் ரியல் பார்ட் தனி, இமேஜினரி பார்ட் தனி. அடுத்தது மேலேயும் கீழேயும் காஞ்சுகேட்டால், டினாமினேட்டருடைய காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழேயும் பெருக்கிக்கிற. காஞ்சுகேட்னா என்ன? இமேஜினரி பார்ட்டுக்கு குறிய மாற்றணும். இப்போ ஜஸ்ட் அப்படியே பெருக்கிறோம். பாருங்கள், எக்ஸ் -1 போய் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கும். அடுத்தது மைனஸ், அதே எக்ஸ் -1 போய் ஐஒய்யை பெருக்கும். அடுத்து ப்ளஸ்ஸு, ஐஒய் போய் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கும். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஐ இன்ட்டு ஐ, ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். புரியுதா கண்ணு? வேறு எங்கேயும் அப்புறமே நீ உள்ளே பெருக்கலாம், ப்ராக்கெட்டோட கரெக்டாக பெருக்கு. எக்ஸ் -1 போய் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கும். அடுத்து எக்ஸ் -1 போய் மைனஸ் ஐஒய்யை பெருக்கும். அடுத்து ஐஒய் போய் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கும். அடுத்தது ஐஒய் போய் ஐஒய்யை பெருக்கும். கீழே பாரு, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது அதனுடைய காஞ்சுகேட். இது ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது, இது ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. நீ அப்படியே பெரிய ரியல் பார்ட் பெருக்கலாம், இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் பெருக்கினா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இமேஜினரி பார்ட்டை பெருக்கினா ஐ² ஒய் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பு நல்லா கவனமாக பார்த்துக்க, உள்ளே பெருக்கிற. அப்போ இங்கே பெருக்கும்போது பாருங்கள், x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1. அதே மாதிரி ஐஒய் எடுத்து உள்ளே பெருக்கும்போது மைனஸ் மறந்துடக்கூடாது, மைனஸையும் உள்ளே கொண்டு போகணும், ஐஒய்யையும் உள்ளே கொண்டு போய் பெருக்கணும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஐஒய். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒரு ஐஒய். அதே மாதிரி இங்கே ஐஒய்யால் பெருக்கினா ஐஒய்எக்ஸு ப்ளஸ்ஸு ஐஒய். இந்த இடத்துல ஐ²க்கு மைனஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் ஒய்². இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் அடிபடும், எக்ஸ் ஐஒய் மைனஸ் எக்ஸ்ஒய்யும் ப்ளஸ் ஐஒய்எக்ஸும் அடிபட்டு போயிடும். அப்போ நமக்கு ரியல் பார்ட்டில் பாரு,
ஐ இல்லாத டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒன்று இருக்கா, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஒன்று இருக்கா, இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது. கீழேயும் பாருங்கள், ஐ ஸ்கொயர்டுக்கு மைனஸ் போட்டோம்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஆயிரும். இப்போ புரியுதா? அதே இமேஜினரி பார்ட் பாருங்கள், ஐ இருக்கிற டேர்ம் இங்கே ஒரு ஐஒய், இங்கே ஒரு ஐஒய். அப்போ 2 டைம்ஸ் ஐஒய். கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஹென்ஸ் இப்போ தான் நம்ம உள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ தான் ஆர்குமெண்ட் எடுக்கிறோம். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் டிவைடட் பை இசட் ப்ளஸ் ஒன். ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னு போடுவோமா, அதாவது இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட்னு அர்த்தம். அப்போ tan இன்வர்ஸ்க்குள்ளே நம்மளுடைய இமேஜினரி பார்ட் எது நாம் கண்டுபிடிச்சதில் 2y டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். இது தானே இமேஜினரி பார்ட்டு. இமேஜினரி பார்ட்டுனா என்ன? ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ 2y அது இதை டிவைட் பண்ணுதா பாருங்கள், 2y டிவைடட் பை இது வகுக்குது, இதை விட்டுறக்கூடாது, தெரியுதா? இது இமேஜினரி பார்ட்டு, இது ரியல் பார்ட்டு. அப்போ இந்த இது வந்து ரெண்டுக்கும் சொந்தம், ரியல் பார்ட்டுக்கும் சொந்தம், இமேஜினரி பார்ட்டுக்கும் சொந்தம். அப்போ இமேஜினரி பார்ட் என்ன வரும்? 2y டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு தான் பாரு, இது போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழே ரியல் பார்ட். அப்போ டினாமினேட்டர் அடிபட்டு போயிருமா? அப்போ tan இன்வர்ஸ்குள்ளே என்ன கிடைக்கும்? 2y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 1 தான் கிடைக்கும். ஈக்குவல்ட்டு அவன் என்ன கொடுத்துருக்கான்? π/2. இப்போ இந்த tan இன்வர்ஸை இந்த சைடு கொண்டு வரணும். tan இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் tan π/2. அப்போ நமக்கு உள்ள 2y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு tan π/2. tan 90 டிகிரி என்ன? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி எப்போ வரும்? டினாமினேட்டர் ஜீரோவாக இருந்தால் தான் இன்ஃபினிட்டி கிடைக்கும். நியூமரேட்டரை பற்றி கவலையே இல்லை, அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. இன்ஃபினிட்டி வரணும்னா டெஃபினட்டாக டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதா கண்ணு? இது ரொம்ப 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 முக்கியமான சம்மு, 5 மார்க் சம்மு. இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்கள், ஒன்றுமே இல்லைடா தங்கம். இது என்ன பண்ணும்? இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போட்டுக்கிற மேலேயும் கீழையும். அதுக்கடுத்தது ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக பிரித்து எழுதிக்கிறீங்க. மேலேயும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட், கீழேயும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். அடுத்து கீழே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சி கேட்டால் மேலேயும் கீழையும் பெருக்கணும். ஜஸ்ட்டு பெருக்கிறது தான். ஐ ஸ்கொயர்டு வந்தால் -1ன்னு போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இது கிடச்சி போயிடும். இப்போ நமக்கு ஆர்குமெண்ட் எடுப்போம் போத் சைடு. இங்கே ஆர்குமெண்ட் எடுத்தால் ஆர்குமெண்ட்டுக்கு என்ன? ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன? ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். அப்போ இந்த நாம் கண்டுபிடிச்சதில் இமேஜினரி பார்ட்டு டிவைடட் பை ரியல் பார்ட் எழுதுகிறோம். அப்போ தேர்ஃபோர் ஈக்குவல் டு அவன் π/2 கொடுத்துருக்கான். tan இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா tan π/2, tan π/2 இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னா கீழே இருக்கிற டினாமினேட்டர் டெஃபினட்டாக 0. அப்போ ஆன்சர் வந்துடும். இதே நம்ம ட்ரிக்னாமெட்ரி மெத்தடில் அனதர் மெத்தட் பாருங்கள். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் 1 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு π/2வா? நான் ஆர்குமெண்ட்டில் டிவைடில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? மைனஸில் பிரித்து எழுதுவோம். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் 1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு π/2. இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போட்டுக்குங்க. அப்போ ரியல் பார்ட் தனியாக, ஐ இல்லாத டேர்ம் தனியாக, ஐ டேர்ம் தனியாக பிரிச்சுக்குங்க. இதுலேயும் ஐ இல்லாத டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 1, ஐ டேர்ம் வந்து ஐஒய் ஈக்குவல் டு π/2. அடுத்தது ஆர்குமெண்ட் அப்படின்னாவே என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட்டு டிவைடட் பை ரியல் பார்ட். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட்டு ஒய்ஏ, ரியல் பார்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ். அதே மாதிரி இங்கேயும் ஆர்குமெண்ட்டில் இமேஜினரி பார்ட்டு ஒய்ஏ, ரியல் பார்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு π/2. இப்போ இது நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பி அப்படின்னா என்ன போடுவோம்? ஒரே tan இன்வர்ஸ்க்குள்ளே ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. இதுதான் ஃபார்முலா. நல்லா பார்த்துக்குங்க. tan மேலே மைனஸ், கீழே ப்ளஸ்ஸு. பார் tan இன்வர்ஸ் ஆஃப்
ஏ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி அப்படின்னா என்ன ஃபார்முலா? டேன் இன்வர்ஸ்க்குள்ள ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. இங்கே மைனஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இவ்வளோ தான். அப்போ தேர்ஃபோர் இந்த ஆங்கிள் 1 ப்ளஸ்னு இது போட்டுக்கிறேன். எகைன் டேன் இன்வர்ஸ் அந்தாண்டு போச்சுன்னா tan பை 2 சாமி. tan பை 2 நமக்கு தெரியும் இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டின்னா இந்த நியூமரேட்டரை பற்றி கவலை இல்லை. கீழே இந்த டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? 0. இதுதான். அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டி அப்படிங்கும்போது இந்த டினாமினேட்டர் வந்து நமக்கு 0. அப்போ 1 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் 1 ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ 1 ப்ளஸ்ஸு மேலே பெருக்கிட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர்டு, கீழே பார் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது. இதை பெருக்கினீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது இந்தாண்ட போய் 0 பெருக்குதுன்னா டினாமினேட்டர் இந்தாண்ட போய் 0 பெருக்குன்னா 0 ஆயிரும். அப்போ நியூமரேட்டர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் 1. புரியுதா கண்ணு? இந்த மெத்தட்லேயும் போடலாம். இது வந்து ஜஸ்ட்டு உனக்கு பாரு, நம்ம ஆர்குமெண்ட்டை மைனஸில் பிரித்து எழுதுகிறோம். ஆர்குமெண்ட்டில் இசட்டுக்கு பதிலாக பிரதியிட்டுக்கிறோம். அடுத்தது ஆர்குமெண்ட் அப்படின்னாவே ஃபார்முலா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட்டு. அடுத்தது இதுவும் அதே தான். இப்போ tan இன்வர்ஸ்குள்ளே நடுவான மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பி அப்படின்னா என்ன ஃபார்முலா? tan இன்வர்ஸ்குள்ளே ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. அப்போ tan இன்வர்ஸ்குள்ளே ஃபஸ்ட் ஆங்கிள் மைனஸ் ரெண்டாவது ஆங்கிள் பாருங்கள், மைனஸ்னால் மைனஸ்ஸு டிவைடட் பை 1 ப்ளஸ் ஃபஸ்ட் ஆங்கிள் இன்ட்டு செகண்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு பை பை 2. அடுத்து tan இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா tan பை பை 2, அது இன்ஃபினிட்டி. அப்போ டினாமினேட்டர் 0. இவ்வளோ தான் மேட்ரு. இது புரியுதா? இதுக்கு இன்னொரு மெத்தடு இருக்குது, அதுவும் அதே தான். பாருங்கள், இது ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் 1 டிவைடட் பை z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு பை பை 2ன்னு கொடுத்துருக்காங்களா? ஆர்குமெண்ட் அப்படின்னாவே என்ன சாமி? tan இன்வர்ஸ். tan இன்வர்ஸ்க்குள்ளே இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட் ஈக்குவல் டு பை பை 2. நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்புறமே பண்ணிக்கலாம். இப்போ tan இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா tan பை பை 2 tan பை பை 2 இன்ஃபினிட்டி. அப்போ டக்குன்னு ரியல் பார்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். பாரு, இது ஒன்றுமே இல்லை. இந்த ஆர்குமெண்ட் இருக்காக்கு தங்கம், ஆர்குமெண்ட்டுடைய ஃபார்முலா என்ன? tan இன்வர்ஸ். tan இன்வர்ஸ்க்குள்ளே இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட் ஈக்குவல் டு பை பை 2. tan இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா tan பை பை 2. அப்போ இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட் ஈக்குவல் டு tan பை பை 2. tan பை பை 2 இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன? கீழே இருக்கிறது 0வாக இருக்கணும் டினாமினேட்டர். அப்போ ரியல் பார்ட் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும். ஹென்ஸ் z மைனஸ் 1 டிவைடட் பை z ப்ளஸ் 1ல் ரியல் பார்ட்டை கண்டுபிடிச்சி 0 போடணும். அப்போ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐவை மைனஸ் 1, இங்கே இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐவை ப்ளஸ் 1. அப்போ மேலே ஐ இல்லாத ரியல் பார்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, ஐ இருக்கிற டேர்ம் ஐஒய், கீழே ரியல் பார்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, இமேஜினரி பார்ட்டு ஐஒய். இப்போ எகைன் இதனுடைய காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுவோம். இதில் நல்லா கவனிங்க, ரியல் பார்ட் மட்டும்தான் வேணும். அப்போ நம்ம ஃபுல்லாக பெருக்கணும்னு அவசியம் இல்லை. ரியல் பார்ட் எப்படி கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கினா ரியல் பார்ட் வருமா? அதே ஐயையும் பெருக்கும்போது ஐ ஸ்கொயர்டு மைனஸ் ஆகி ரியல் பார்ட் கிடைக்கும். ரியல் பார்ட் பெருக்கணும், இமேஜினரி பார்ட்டு பெருக்கினா ரியல் பார்ட் கிடச்சிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கினீங்கன்னா ஐ இல்லாமல் கிடைக்கும். ஐயையும் பெருக்கினா ஐ ஸ்கொயர்டு வேல்யூ மைனஸ்ன்னு போட்டால் ஐ நீங்கி போயிடும். புரியுதா? இப்போ ரியல் பார்ட் கீழே அப்படியே பாருங்கள், கீழே எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஐ ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. இப்போ ஐ ஸ்கொயர்டுக்கு பதிலாக மைனஸ் போட்டோம்னா இது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. இதெல்லாம் பெருக்கி போட்டுக்குங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. இது கீழே இருக்கிறது பெருக்க தேவையில்லை. இது அப்படியே அந்தாண்ட போய் 0வோட பெருக்கினா 0 ஆயிரும்.
எக்ஸ் கேன்சல் ஆகி x² + y² = 1. இதனுடைய பேசிக் கான்செப்டே ரியல் பார்ட் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். இதுதான் இந்த கணக்கோடைய பேசிக் கான்செப்ட். சிம்பிளிஃபை பண்ணுற ரியல் பார்ட் 0ன்னு போடுறேன். இவ்வளோதான். ஆன்சர் அவனே கொடுத்துருக்கான். இதுக்கு எப்படி மார்க் போடுவான் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இசட்டுக்கு பதிலாக x + iy போடுறியா, இந்த இதில் x + iy போட்டுட்டு இப்படி பிரிச்சிங்கன்னு வச்சிங்க, இதுக்கு 1 மார்க் கொடுத்துருவான். ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக, ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக, நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரையும் பிரித்து போட்டினா 1 மார்க் கொடுத்துருவான். காஞ்சிகேட்டால் மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணினா 1 மார்க் கொடுத்துருவான். நல்லா பார்த்துக்கோ. அதுக்கடுத்து ரியல் பார்ட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவான். ரியல் பார்ட் கண்டுபிடிச்சின்னா 1 மார்க் கொடுப்பான். ஆன்சருக்கு 1 மார்க், 5 மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ புரிஞ்சுதா? தேங்க்யூ.